இணைந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே இன்றைய நாளிலும் நாங்கள் பேசுகிற காரியம் என்னவென்றால், ஆசீர்வாதங்களை குறித்த நாட்களில் ஒரு சில பகுதிகளில் வேதத்திலிருந்து இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் கடந்த சில தினங்களிலே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய திறவுகோல், ஆண்டவருடைய காரியங்கள் இந்த நாட்களிலே இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எப்படியாக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சற்று வேதத்திலிருந்து இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 11வது வசனத்துக்குள்ளே திருப்புகிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த நாளிலும் நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த ஆசீர்வாதங்கள் எப்படியாக இருக்கிறது என்று பாருங்கள். இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு ஒரு சிலர் இந்த நாட்களை வந்து சொல்லுவார்கள், இது பழைய ஏற்பாட்டுக்குரிய வாக்குத்தத்தம், அதனாலே இதை புதிய ஏற்பாட்டுக்குரியவர்கள் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய நாட்களில் கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன். ஒரு ஊழியர் இந்த நாட்களில் சொல்லியிருந்தால் உங்களுக்கு மரணமே இல்லையே என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. மனுஷனாய் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே அது எப்படியாக சொல்லி பார்க்கவில்லை. அவர் சொன்னார்கள், அதாவது நமக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆனால் மரிக்க வேண்டும். நாங்கள் முதலாவதாக மரித்துதான் இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டுமே ஒழிய, ஆனால் இந்த நாட்களிலே மரிக்காமல் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்ல முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மரித்துதான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே ஒழிய, அவர் மரிக்காமல் இந்த நாட்களிலே 3ஆம் நாள் உயிர்த்தெழவில்லை. அப்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஏனோக்கும் எலியாவும் தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே மரணத்தை சந்தியாதபடி இந்த நாட்களிலே அங்கே எடுக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மெல்கிதேசியாவும். பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி, பாருங்கள் அந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கும், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். அதாவது நம்முடைய பிதாக்கள் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பார்க்கிற வழியில தாவீது, இப்படியாக இந்த முற்பிதாக்களாக இந்த நாட்கள் இந்த யோபு, இப்படியாக முற்பிதாக்களாக இருந்தார்கள். பாருங்கள், இங்க அங்க வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். அப்ப அவர்களுடைய தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே என்னத்தை குறித்து சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, 1000 மடங்கு அங்கே அதிகமா 1000 மடங்கு அதிகமாகும்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த வசனத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் எப்படியாக இருக்குமாம், 1000 மடங்கு இந்த நாட்களிலே பெருசாக இருக்குமாம் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமா இருந்தால், அந்த ஆசீர்வாதங்களை எப்படியாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தையில இருந்து நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம், 1000 மடங்காக இந்த நாட்களை இருக்குமாம். 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, என்னன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களில் நிறைவேற்றினார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், அதே தேவன் தான் இன்றைக்கும் இந்த நாட்களில் இருக்கிறார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அதனாலேதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் 1000 மடங்கு இந்த நாட்களிலே பெருகும்படியாக மல்டிப்ளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியாக பெருகும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்ல வார்த்தையிலே பார்க்கிற வழியிலே, நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை நாட்களை விசுவாசித்து எதிர்பார்த்தால் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவா என்று இந்த நாட்களே நம் கர்த்தர் அங்கே பெருந்தன்மையோடு இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வாரி கொடுக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே தேவன் நம்மை பல மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக
அவர் இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், மடை திரண்ட வெள்ளத்தை போல் இந்த நாட்களில் இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வந்து ஒருவன் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பானா இருந்தால் அவனுடைய ரட்சிப்பிலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பிலே இந்த நாட்களில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பரவான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாங்கள் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக வேலை செய்த நாட்கள் இந்த வேலையை முடித்து விட்டு நாங்கள் இந்த நாட்களிலே மறுபடியுமாய் நாங்கள் இந்த நாட்களே அதாவது ரிட்டையர்ல இந்த நாட்களே இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே இப்ப ரிட்டையருக்கு வந்த அப்புறம் இந்த நாட்களை சில வேலையில யோசிக்க வேணும் காரியம் என்னவென்றால், ஐயோ நாங்க வேலையில் இருந்தபடியினால் இந்த நாட்களே எல்லாம் செய்யக்கூடியதா இருந்ததே, ஆனா ரிட்டையருக்கு வந்த பிறகு இந்த நாட்களே அந்த காரியம் நிறைவேறுமா நடக்குமா என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி இந்த நாட்களில் எழும்பும் ஐயா. ஏனென்றால் நீங்க ஒரு ஸ்தாபனத்திலே தொழில் செய்து விட்டு அதாவது ரிட்டையர்மெண்ட் என்று வருகிற வேலையிலே எடுத்த சம்பளத்தை விட 1/3 பங்கு தான் இந்த நாட்களில் அந்த சம்பளத்தை கொடுப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்த சம்பளம் அளவு இந்த நாட்களே வராது. அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தேவன் அந்த சிறு பணத்தை வைத்து ஆசீர்வாதமா இந்த நாட்களை நம்மை நடத்துவார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் இந்த நாட்களை காண மாட்டாய், ஆனாலும் ஒரு காரியம் நடக்கும் என்னவென்றால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவைகள் வாய்க்கால்கள் என்று சொல்லி சொன்னா என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகள் இந்த நாட்களிலே சந்திக்கப்படும் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அந்த தேவைகளை சந்திக்கிறவர் யார் என்றால் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நாங்கள் காலையில் எழுந்து அவருடைய பாத தண்டையிலே இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்றைய நாள் அன்றன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு இன்றைக்கு தாரும்னு சொல்லி இந்த நாட்களை ஜெபம் பண்ணுறோம். பரமண்டங்களில் ஜெபங்களை சொல்லுகிற வேளையிலே. ஆனால் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னார், கட்டாயம் தேவன் நம்மை பூசிப்பார். ஏண்டா என்னுடைய மகன் வாயினாலே அறிக்கை இடுகிறான். எதை அறிக்கை இடுகிறான்? இந்த நாட்களிலே தன்னுடைய ஆகாரத்தை இந்த நாட்களிலே அங்கே ஆசீர்வதிக்கும்படியாகவும் தன்னுடைய அப்பத்தையும் தன்னுடைய தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவன் இன்னிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறானே, அப்படியானால் நான் அவனுக்கு கல்லையா கொடுக்கிறது இல்லை, அவனுடைய காரியத்தை இந்த நாட்களை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களை விரும்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே நம்மை அதாவது நாங்கள் வேலை செய்த நாட்களை விட அந்த பிற்பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அபரீத விதமாக தேவன் இந்த நாட்களை நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உபாகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறானால், கர்த்தர் 1000 தலைமுறைக்கு என்ன செய்கிறாராம்? இரக்கத்தை செய்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த 1000 தலைமுறைக்கு தேவன் இந்த நாட்களை இரக்கத்தை செய்கிறவராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய அதாவது உன் நீதிகளினாலே கர்த்தர் உன் சந்ததியாரை தலைமுறையாக ஆசீர்வதிப்பார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே மறந்து போவாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த உபாகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியா சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையின் தயவை காக்கிற உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள் தனக்கென்று ஒரு ஜனத்தை இந்த நாட்களிலே தெரிந்திருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இனங்கள் தான் இந்த நாட்களிலே நாங்கள். என்ன பாருங்க, ஒரு சிலரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வரமாட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க பாரம்பரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே ஒரு சிலர் இந்த நாட்களை தேவன் அழைக்கிற வேளையிலே ஆண்டவரிடத்திலே வருகிற வேளையிலே அவர் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்னா தன்னுடைய புள்ளி என்று சொல்லி இந்த நாட்களை முத்திரை போடுகிறதை பார்க்கும். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பதா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இங்கே 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற போல நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே வேதம் வாசிக்கிறேன் பாருங்கள். 11வது வசனம் சொல்லப்படுகிறது 1:11. அவர் தமது சொந்தமானதிலே வந்தார்,
அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி இந்த நாட்களிலே அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த நாட்களிலே அதிகாரம் பெற்றவர்களாயும் அதே வேளையிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் இந்த நாட்களிலே இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த நாட்களில் அழைக்கப்படுகிற வேளையிலே சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாது என்று சங்கீதம் 34:10 இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி இந்த நாட்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அவருடைய பிள்ளையாக இந்த நாட்களிலே மாற வேண்டும். அப்படி மாறுகிற வேளையிலே தான் தேவன் அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை நமக்கு தருகிறார். இன்னைக்கு நமக்கு தெரியாது ஐயா. பாருங்கள், இன்றைக்கு உலகத்தை நீங்க சற்று திரும்பி பாருங்கள். உலகத்திலே எத்தனையோ நாடுகள்ல அன்றன்றாடு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, தண்ணீர் இல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான சூழ்நிலைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. நீங்க சற்று திரும்பி பாருங்கள் இந்த நாட்கள். ஆனா இன்றைய பாருங்கள், நம்முடைய வீட்டிலே அப்பத்துக்கும் குறைவில்லை, தண்ணிக்கும் குறைவில்லை. நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறபடினால் ஆண்டவரால் இந்த நாட்களை தெரிந்து கொள்ள பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் இந்த நாட்களே அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களை ஆசீர்வதித்து இந்த நாட்களை தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய தேசமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களை பாருங்கள் இந்தியா தேசமா அல்லது வேறு ஆப்பிரிக்காவோ வேறு தேசமா இருந்தாலும் பாருங்கள், அவர்களுக்கு போதிய அளவுக்கு பணம் இருக்கிறது, ஆனாலும் ஆகாரம் இல்லை ஐயா. அதான் முக்கியமான காரியம் இன்றைக்கு, அதைத்தான் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்கள், என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், பணம் இருக்கிறது, ஆகாரம் இல்லை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு தேவன் நம்மை அனுதினமும் நடத்திவாரார் என்பதற்கு நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நடத்துவார். வாக்குத்தத்தம் அப்படியா சொல்கிறது. ஏசாயா 58:11 பாருங்கள், கர்த்தர் நித்தமும் வழி நடத்துவார், மகா வறட்சியான காலத்திலும் அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி இந்த நாட்களிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் ஒருபோதும் இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார் என்பதை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த 2வது பகுதியில் சொல்லப்படுகிறது, அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஒரு தலைமுறையிலே 1000 தலைமுறைக்கு. அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஒரு மனுஷன் தேவனை அறிந்து தேவனோடு நடக்கிற வேளையிலே தேவன் அவனுடைய சந்தானத்தை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஆபிரகாமை அழைத்த தேவன். ஆபிரகாமுடைய வரலாற்றை குறித்து நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்த வேளையிலும் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமை வாப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன் என்று அழைத்த தேவன். அழைத்த உடனே ஆபிரகாம் என்ன செய்தார், எல்லாவற்றையும் விட்டு அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அழைப்புக்கு ஒத்து இந்த நாட்களில் பின்னால வருகிறார். ஆனா பின்னால வருகிற வேளையிலே பாருங்கள், ஆபிரகாமுக்கு அந்த 12ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்ததி பெருகும் அப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் கணக்கு காரியங்கள் எல்லாம் சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆபிரகாம் எல்லா காரியம், ஆபிரகாமுக்கு பாருங்கள், இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிறவர்கள் 324 345 வேலைக்காரர்கள் இந்த நாட்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அமெரிக்கா பிரசிடண்ட் கூட அப்படியான வேலைக்காரர்கள் இல்லை, உலகத்துல எந்த பிரசிடண்ட்டுக்கும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்படியாக இருந்த ஜனங்கள், அப்படியாக வாழ்ந்த ஆபிரகாமை பாருங்கள், தனி ஒரு மனுஷனாய் வந்த அந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து அவருடைய தேவைகளை சந்தித்தது மட்டுமல்ல, எல்லா காரியத்தையும் கொடுத்தார். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு குறை இருந்தது, என்னவென்றால் பிள்ளை இல்லை என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இந்த நாட்களில், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை பார், வானத்தை நச்சு சந்ததி என்று சொன்னா அவருடைய பிள்ளைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த ஆபிரகாம் அந்த இடத்திலே அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ளாதபடி இந்த நாட்களில் நடந்து கொண்டார்னு சொல்லி பார்ப்போம். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், ஆபிரகாம் நினைவு கூர்ந்து கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். ஏனென்றால் ஆபிரகாமுக்குள்ளே சில விட வேண்டிய காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தது, தடைகள் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆனாலும் ஆபிரகாமுடைய வீட்டிலே அப்பத்துக்கும் தண்ணிக்கும் இந்த நாட்களில் குறைவில்லை. ஆனா ஒரே ஒரு குறை இருந்தது,
அவருக்கு அந்த குழந்தை பாக்கியமில்லை என்ற குறை இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். ஒரு பகுதியிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களை மாம்சத்திலே இந்த நாட்களை என்ன செய்கிறார்? சாராளோடு இந்த நாட்களை இணைந்து அந்த சந்ததியை பெருக்குவோம் என்று சொல்லி இப்படியான ஒரு திட்டத்தை போடுகிறார். ஆனால் அது தேவனுடைய சித்தமும் அல்ல, தேவனுடைய திட்டமும் அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் அதற்கு பின்பாக அந்த நாட்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி, அதை மட்டுமல்ல, தெளிவாக சொல்லுவோம், உன்னுடைய உற்பத்தி காலத்துல நான் வருவன் ஐயா, உன்னை சந்திப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பாருங்க. என்னுடைய கற்பத்தின் உற்பத்தி காலத்திலே நான் உன்னை வந்து சந்திப்பேன் என்று ஆதிகாமத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக தேவன் அங்கே ஆபிரகாம் அங்கே சாரால் கற்பமாகி ஈசாக்கை பெறுகிற காலகட்டத்திலே, அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை வந்து இந்த நாட்களிலே சந்திக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த உபாகமம் 1:11 சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி ஆபிரகாமை தேவன் இந்த நாட்களில் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் சொன்னால் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இப்ப ஆபிரகாமுக்கு இந்த ஒரே ஒரு குறைதான் இந்த நாட்களில் இருந்தது. அந்த குறையும் இந்த நாட்களில் நீக்கப்பட்டு அந்த குறைகள் எல்லாம் எப்படியாக வருகிறது? கிறிஸ்துவுக்குள் நிறைவாக வருகிற விதமாக ஆபிரகாம் அங்கே ஒரு முழு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே பெற்றுக் கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப சந்ததி எடுத்து பாருங்க. ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஈசாக்கு பிறகு யாக்கோபு, ஏசா. இந்த யாக்கோபு ஏசான்னு சொல்லுகிற வழியில பாருங்கள், பெரிய ஒரு சேனையாக இந்த நாட்களில் எழும்புகிறார். யாக்கோவின் வளத்திலே இந்த நாட்களிலே ஆண்டோடைய பிள்ளையும், அங்கே ஏசாவுடைய வளத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களிலே அங்கே அதாவது நாட்களை பாருங்கள், அவர்கள் சகோதரர்களா இருந்தாலும் ஆனால் வேறு குணம், வேறு அதாவது சுவாபத்தில் இந்த நாட்களில் ஜனங்கள் அங்கே மாற்றப்பட்டு போகிறதை பார்க்க. அப்ப சந்ததி பெருகி கொண்டே போகும். இதான் அந்த ஆசீர்வாதம். 1000 மடங்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதற்கு ஆதாரம் என்ன என்று பார்ப்போமா இருந்தால், அங்கே இந்த நாட்களை யாக்கோபை நாங்கள் எடுத்து பார்க்கிற வேளையிலே யாக்கோவுடைய காரியத்தை பாருங்கள். யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே போய் இந்த நாட்களை பாருங்கள் வேலை செய்து மறுபடியும் திரும்ப வரைக்கும் ஒரு தனி யாக்கோபா தான் போனானே கர்த்தருடைய பிள்ளைகளை. ரொட்டத்திலே ஏறி இந்த நாட்களே தாயார் அனுப்பிவிட்ட வழியிலே அப்படியா போன யாக்கோபு அங்க வருகிற வழியிலே அங்கு பரிவாரங்களோடு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களை பாருங்கள், அநேகம் பிள்ளைகளோடு இந்த நாட்களை திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். இந்த சந்ததி எப்படியோ இந்த நாட்களை பெறுகிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை திட்டவட்டமாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் அங்கே தெரிகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, அந்த யாக்கோபனுடைய சந்ததி அங்கே வந்தாலும் இங்க பாருங்கள், அந்த அவர்களுடைய அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த கோத்திர பிள்ளைகளுக்குள்ளே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே பஞ்சம் வரப்போறது என்ற சூழ்நிலையில கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோசேப்பை பிரித்து எடுத்து யோசேப்பை எகிப்துவுக்கு ராஜாவாக அனுப்புகிறார். அப்ப யோசேப்பு உபத்திரவங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே இந்த நாட்களை அங்கே எகிப்து தேசத்துக்கு சென்றிருந்தாலும், ஆனால் என்னத்திற்காக சொல்லி சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அங்கே பட்டினி இருக்கக்கூடாது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையான்னு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் போட்டார். ஆனால் அந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே அதற்கு அநேக காரியங்கள் இந்த நாட்களை சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் அப்படி இருந்தும் அங்கே அது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமுமா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் அங்கே ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பாமல் இருந்தால் இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் கோத்திரமே இந்த நாட்களை இல்லாமல் போயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை தள்ளப்பட்டது. அந்த வேளையிலே பாருங்களேன், அந்த இடத்திலே போய் ஒரு முக்கியமான பொறுப்பான அதிகாரியா இந்த நாட்களே அங்கே யோசேப்பு இருந்தாலும், ஆனால் அந்த பஞ்ச காலத்திலே சகோதரர்கள் தேடி வருகிற வேளையிலே அவர்களை இந்த நாட்களிலே அவர்கள் உண்ணும்படியாக அவர்களுக்கு ஆகாரத்தை இந்த நாட்களை கொடுக்கிறது மட்டுமல்ல, கடைசியாக தன்னுடைய தகப்பனாரே இந்த நாட்களை அங்கே அழைத்து சேர்த்து அந்த இடத்திலே வைத்து இந்த நாட்களிலே அவர்களை போஷிக்கிற காரியமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், முதிர் வயது வந்து இந்த நாட்களிலே சந்தோஷமா இந்த நாட்களிலே தகப்பனார் இந்த நாட்களிலே அங்கே எப்படி அங்கே எகிப்து தேசத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில மறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நான் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் சொன்னால், இது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு இந்த நாட்களில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், அதாவது பாருங்கள், இந்த நாட்களே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியில வருகிற வேளையிலே அப்படியே வந்துதான் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக வருகிறார்? தாவீதின் குமாரனாக இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தாவீதுடைய குமாரனாக வந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த மடங்கு அதாவது ஆசீர்வாதம் இன்னும் மிகமையாக அந்த நாட்களை இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது.
அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கண்ட அந்த ஆசீர்வாதத்தை விட இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் இந்த நாட்களில் மாறாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு தான் சொன்னது, ஈசாக்கு தான் சொன்னது, யாக்கோபுக்கு தான் சொன்னது அன்று. அப்படி அல்ல. ஏனென்றால் அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை அனுபவித்தார்கள், அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பூமியில இருக்கிற நானும் நீங்களும் தான் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து வாக்குத்தத்தங்களை நம்பி அந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில வழியா சொல்லுவோம் இந்த நாட்கள், இந்த ஆசீர்வாதங்கள் என்னையா பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள், அதாவது ஏசாயாவில பாருங்க தீர்க்கதரிசன வசனங்கள் இந்த நாட்களே, அதாவது நாட்களே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு. நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ள இந்த நாட்கள்ல அங்கே வருவோம்னு சொல்லி பார்த்தா புதிய ஏற்பாட்டுக்குள்ள அது குறித்து தெளிவாக சொல்லப்படும். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறோம்? ஆசீர்வாதமா இந்த நாட்களே இருக்கிறோம். அப்ப கிறிஸ்து எங்க இருந்து வந்தவர்? கிறிஸ்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே புதிய ஏற்பாட்டில இருந்து வரவில்லை. அவர் இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார் சொல்லி சொன்னால் அவர் ஆபிரகாமை சந்தித்தார். அதைத்தான் அவரே சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாட்களை காண ஆவலா இருந்தார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஆபிரகாம் நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே உலாவிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதம், அப்ப கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு கூட அந்த ஆசீர்வாதம் அப்படியே தொடர்ந்து இந்த நாட்கள் இந்த பூமியில வாழுகிற ஜனங்களுக்குள்ளே அங்கே வந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கு நானும் நீங்களும் அவரை அறிந்திருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களே பரிசுத்த ஆவியார் மூலமா இந்த நாட்களில் எங்களுக்கு திருவுளம் பற்றினது மட்டுமல்ல, எங்களுக்கு அந்த காரியத்தை இந்த நாட்களிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இது ஒரு வித்தியாசமான ஒரு பிளஸிங். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்க, 5 ரூபாய் கண்டோன்னு அந்த நாங்கள் என்ன சொல்லுறோம்? ஓ, நான் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லுவோம். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற காரியம் தெளிவாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், யாராவது ஏழைகள் இருந்தால் அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். 2வது நாட்களை நம்மால இயன்ற அளவுக்கு நாங்கள் காரியத்தை கொடுக்க அங்கே என்ன நடக்கும் சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இந்த நாட்களே போகும். ஆபிரகாம் எடுத்து பாருங்கள், அவர் என்ன செய்கிறார்? கொடுத்து கொண்டே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இன்றைக்கு ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதாவது இறைக்கிற ஊற்றே சுரக்கும் என்று சொல்லி. அப்படியானால் அந்த கிணறை பாருங்கள், அந்த கிணறை என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதை இறைப்பாங்க. இறைச்சால் அந்த கிணத்துக்குள்ளே போய் இறங்கி உள்ளுக்க இருக்கிற கஞ்சல் மண் எல்லாவற்றையும் அப்படியே எல்லாம் கழுவி துப்புரவாக்கி எல்லாம் எடுத்து இந்த நாட்கள்ல அங்கே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போட்டு இந்த நாட்கள்ல அவர்கள் விட திரும்ப பார்க்கிறவளை அடுத்த நாள் பார்க்கிறவளை என்ன நடக்கும்னு சொன்னால் முந்திருந்த விட தண்ணி இந்த நாட்கள் என்ன செய்திருக்கும்? ஒரு சொட்டு கூடி இருக்கும். அருமையான கர்த்தருடைய, அதை அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே அந்த ஊற்று கண்கள் எல்லாம் இந்த நாட்களை திறக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அதனாலே நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி ஏழைகளுடைய தேவைகளுக்கு இந்த நாட்களை நாங்கள் கைவிரிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், உதாரணமா நான் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு எப்படியாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் தங்களிடத்திலே 1 மில்லியன் பொய் சொல்லுகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கு. ஜனங்களை ஏமாற்றி சில காரியங்களை இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாக ஏழைகளாக அந்த நாட்களை ஜனங்கள் இருப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கிறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் என்ன செய்வாராம்? திருப்பி கொடுப்பார். அப்படியானால் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் நமக்கு ஆண்டவர் காட்டின வழிகளை நாங்கள் பின்பற்றுவோமா இருந்தால் அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை இந்த நாட்களிலே உணர்ந்த தாவீது என்ன செய்கிறாராம்? கர்த்தருக்கு 1000 பலிகளை செலுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் கர்த்தருக்கு இந்த நாட்களே செலுத்தினார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகம புஸ்தகத்திலே 29வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 29ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது 21வது வசனத்திலே பாருங்கள், சொல்லுகிறார் எப்படி என்றால், கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாகிய 1000 காளைகளையும்
1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினான். பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், யாரு செலுத்தினது? தாவீது. இப்ப பாருங்கள் இந்த நாட்களை பாருங்க. அப்படி என்றால் அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2ஆம் விசையாக அந்த நாட்களை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் இந்த நாட்களிலே சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இந்த நாட்களில் எப்படியாக இந்த நாட்களில் அவர்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களில் எப்படியாக அவர்களுக்கு வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தாவீது அங்கே 1000 மடங்கு செலுத்தினான். ஆனால் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வேதம் பாருங்கள் இந்த நாட்களிலே இப்ப இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்குக்கு அதிகமாகும்படி உங்களை பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தாவீது என்ன செய்தார்? 1000 மடங்கு அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலுத்தினார், காளைகளை தேவனுக்காக செலுத்தினார். ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவன் அவரை அபரீத விதமாக இந்த நாட்களிலே ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களில் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் தைரியமாக தயங்காதபடி இந்த நாட்களில் செய்ய வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களை குறித்து இந்த நாட்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். அவன் கொடுக்கிறான், இவன் கொடுக்கிறான், அவன் அப்படி செய்யறான், இவன் எப்படி செய்யறான் சொல்லி இந்த நாட்களை நீங்கள் ஆண்டவரோடு உங்களுடைய இருதயம், அதாவது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆத்துமா பேச வேண்டும். ஆண்டவரே, இதுதான் என்னாலே கொடுக்க முடிஞ்சது, ஆண்டவரே இதை எடுத்துக்கொண்டு என்னை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆசீர்வதித்து என்னுடைய தேவைகளை சந்தியும் என்று சொல்லி அவரோடு நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்வீங்க என்றால் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அந்த நீங்கள் கேட்ட அந்த காரியத்தை மாற்ற மாட்டார். கட்டாயம் அதை செய்யும்படியாக தேவன் கிருபை செய்து கொண்டே இருப்பார். தொடர்ந்து நீங்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். முதல் ஆண்டவரோட உடன்படிக்கை எழுதுங்க ஐயா. ஆபிரகாம் மோரியா மலையிலே ஆண்டவரோட உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? ஈசாக்கு கொண்டு பலியிடன்னு சொன்னால ஆண்டவர் ஒரு கதை பேச்சு இல்லை, கொண்டாந்து பலியிட்டார். சொன்னார் ஆண்டவர், இவர் செய்தார். ஆண்டவர் நிறுத்தப்பா, நீ என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்துட்ட, இவ்வளவுதான் காரியம், நிறுத்து, புள்ளையாண்டன் மேல கை ஓடாது என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்றார்? ஒரு பலியை கொடுக்கிறார். அங்கே முட்புதருக்குள்ளே பாருங்கள், சிக்கி ஒரு ஆடு கத்தி கொண்டிருக்குது. அந்த ஆட்டை கொண்டு வந்து பலியிடன்னு சொல்லி காண்பிக்கிறார். உடனே காண்பிச்ச வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் இங்க வாப்பா, நீ என்னோடு இந்த நாட்களை பாருங்க, என்னுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்பட்டபடினால் நான் உன்னோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறேன். அப்ப ஆண்டவரோடு நாங்க உடன்படிக்கை வைக்கோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு உடன்படிக்கை இல்லையா? நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்கள் அரவாசி ஆண்டவரோடு, அரவாசி அவனோடு உடன்படிக்கை என்று சொன்னா எப்படியாக இந்த நாட்களை சீவியம் இருக்கும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லா காரியத்தையும் விட்டுட்டு ஒரு தெளிவான ஒரு சித்தத்துக்கு, தெளிவான ஒரு சிந்தைக்குள்ள இந்த நாட்களை வாருங்கள். ஆண்டவரோடு இந்த நாட்கள் ஒரு புதிய உடன்படிக்கை செய்யும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி ராப்போசனத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த இரத்தத்தையும் அப்பத்தையும் எடுத்து சொல்லுகிறார், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இப்ப புதிய உடன்படிக்கை எது, பழைய உடன்படிக்கை எது? பழைய உடன்படிக்கை ரத்தம் எப்படியாக இருக்கிறது? மிருகங்களுடைய ரத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப தாவீது ராஜா இந்த நாளாகமத்தில் வாசித்தபடி இந்த நாட்களில் 1000 காளைகளையும் 1000 ஆடுகளையும் அந்த இடத்துல பலியிட்டார். அது மிருகத்தினுடைய ரத்தம் ஐயா. அது பழைய உடன்படிக்கைக்குரிய காரியம். ஆனால் புதிய உடன்படிக்கைக்குரிய காரியம் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தத்தை தான் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அது புதிய உடன்படிக்கைக்குரிய காரியம். அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இந்த நாட்களில் என்ன செய்யும்னு சொன்னால், வேதம் தெளிவாக சொல்றது, வார்த்தையை வாசிச்சு பாருங்கள், சொல்லப்படுகிறது, இதை என் நினைவாக செய்யுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருடைய வருகையை நாங்கள் நினைவு கூற வேண்டுமா இருந்தால் அந்த திருவிருந்து பந்தியில இந்த நாட்களை நாங்கள் பங்கு பெற வேண்டும். அதை அங்கே நினைத்து கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். வேதத்தில் எடுத்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அப்போஸ்தலர் என்ன செய்தார்களாம்? அந்த பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு அவர்கள் அதுக்கு முன்பாகவும் பாருங்கள், அந்த நாட்களை அனுதினமும் அவர்கள் அப்பம் விட்டார்கள் சொல்லப்படுது. எப்படி சொல்லி பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களில் சிறு கூட்டமாக இருந்து ஜெபம் பண்ணினாலும் அனுதினம் அப்பம் விட்டு இந்த நாட்களை என்ன செய்ய ஐக்கியத்தை இந்த நாட்களை பெருப்பிச்சு கொண்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களை நெருக்கினது. அந்த அன்பின் நிமித்தம் அவர்கள் அந்த நாட்களே அந்த அன்பின் மூலமாய் ஜனங்களோடு விசுவாசிகளோடு இந்த நாட்கள் ஐக்கியத்தை அங்கே செலுத்தி இந்த நாட்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். ரெண்டே பாருங்க, சில இடங்களை பார்க்கிறவங்களே வீட்டு கூட்டம் இல்லை. வீட்டு கூட்டத்துல வருகிறவர்களே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்.
என்ன காரியம் இந்த நாட்கள் அவர் இப்படி ஜபிச்சுட்டார், இவர் இப்படி ஜபிச்சுட்டார்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை நிற்போம். என்ன ஜபிக்க முடியல? என்னையா ஐக்கியம்? சேர்ச்சுக்கு போறாங்க, சேர்ச்சில போய் பாக்குற வழியில பாஸ்டருக்கும் மூப்பருக்கும் ரெண்டு பேரும் கதைக்க மாட்டாங்க. பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தாலும் சரி, மூப்பர் ரெண்டும் கதைக்க மாட்டாங்க. இவர் வட துருவத்தில் நிற்பார், இவர் தென் துருவத்தில் இருப்பார். ஆனா ஸ்டார்ட் பண்ணிக்க சொல்லுவாரு, ஓகே அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டருடைய ஸ்டார்ட் பண்ண விடுங்க, ஆராதனை ஸ்டார்ட் பண்ணி வர்ஷிப் பண்ணி காரியங்கள் எல்லாம் செய்து காரியங்களை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்வாரோ? கிரியை செய்ய மாட்டார். சும்மா ஒரு ஃபார்மலாட்டிக்கு ஒரு சபை மாறி இந்த நாட்களே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அனுதினம் அவர்கள் அப்பம் விட்டார்கள். என்னன்னு சொல்லி எதற்காக சொன்னால், ஐக்கியத்தை அங்கே பெருப்பித்துக் கொள்வதற்காக. இப்ப இந்த காரியத்திலே வருகிற வேளையிலே தேவனோடு அங்கே அவர்களுக்கு இருந்த ஐக்கியம் எப்படியாக இருக்கிறது சொன்னால், இன்னுமா இந்த நாட்களே வலுவாக பலப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள், அப்போஸ்தல காலத்திலே ஒரு பயங்கரமான எழுப்புதல் நடந்தது. ஐயா கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பவுல் சென்ற இடத்துல எல்லாம் எழுப்புதல், பேதுரு சென்ற இடத்துல எல்லாம் எழுப்புதல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் என்ன காரணம்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருந்தது. அந்த ஐக்கியத்துக்காக அங்க ஜெபம் பண்ணும்படியாக அநேகர் அந்த இடத்திலே அவர்களுக்கு பின்னாக இந்த நாட்களை இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஒரு முறை இப்ப கர்த்தருக்குள் நித்திரை இழந்த எங்களுடைய ரெய்னாட் பொங்கி ஐயா அவர்களுடைய காரியத்தை குறித்து நான் கிட்டத்தட்ட 1991 அந்த டைமில் இந்த நாட்களில் மன்ஹைம் என்ற இடத்துல எங்களிடத்திலிருந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கான்பரன்ஸ் ஹால்ல ஆராதனை நடந்தது. அப்புறம் அந்த நாட்களிலே போயிருந்தோம். அந்த இடத்துல வந்தாங்க அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லி அவர்கள் ஒரு பெண் அந்த இடத்துல வந்து அவர்கள் சில காரியங்களை அதிலே பகிர்ந்து கொண்டார்கள். ஆனா பாருங்க, அவர்களும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் முழங்கால் இருப்பார்களாம் ஜெபம் பண்ணி கொண்டு. அவர் ஃபீல்டுல இருக்கல இவங்க விடமாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல போய் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நல்லா இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. இவங்க ஜெபம் பண்ண அங்கே பாக்குற வழியில அங்கே மேடையில என்ன நடக்கும்? அற்புதம் நடந்து கொண்டிருக்கும், மிராக்கிள்ஸ். அவர் ஒரு தனி மனுஷனா இருந்து செய்ய முடியாது. அப்ப ஜெபம் அங்க என்ன செய்யுதுன்றா அவரை தாங்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் பாருங்கள், அற்புதங்கள் நடக்குது, கேன்சர் நடக்குது. மரிச்ச ஒரு ஆள் கூட இந்த நாட்கள் எழும்பியிருந்தார், தானியேல் என்று சொல்லப்படுகிற மனுஷன். இப்படியாக பாருங்கள், இந்த நாட்கள் அநேக காரியங்கள் இப்படியாக ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டுமா இருந்தால் அவருக்கு பின்னால இருக்கிறவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து இந்த நாட்களே என்னுடைய வாய்ஸை உயர்த்தி இந்த நாட்களே நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்யறேன்னு ஜெபம் பண்ணி விட்டு இந்த நாட்களே போகிறது அல்ல. இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களிலே ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியா ஜெபம் பண்ணுகிற வழியில்தான் கர்த்தர் இந்த நாட்கள் இந்த கிரியைகளை செய்வார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜா என்ன செய்கிறார்? 1000 ஆட்டுக்கடாக்களையும் அங்கே 1000 காளைகளையும் அங்கே 1000 ஆட்டு குட்டிகளையும் இந்த நாட்களை என்ன செய்தாராம்? கர்த்தருக்கு செலுத்தினார். ஒரு அர்ப்பணிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த அர்ப்பணிப்பின் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறேன்னு சொன்னால் தேவன் அங்கே தாவீது ராஜாவை ஆசீர்வதித்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை இந்த நாட்களில் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நாங்கள் 1000 மடங்கு நேசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரை நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஜெபிக்க வாரம் கூட்டத்துல என்ன ஃபேமிலி பிரேயர்ல ஜெபம் பண்ணுறோம், ஜெயிச்சா ப்ரே பண்றோம். ஆனா இந்த நாட்களை பார்க்கிறவங்களே பணப்பட்டியையும் தொட்டு இந்த நாட்களே கர்த்தாவே ஆசீர்வதியும் ஆண்டவர், காசு குறைஞ்சிட்டு தாண்டவர் ஆசீர்வதியும் ஆண்டவர், பிசினஸை ஆசீர்வதியும் ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தரை நாங்கள் நேசிக்கிற வேளையில உன்னுடைய பணப்பட்டி ஆட்டோமேட்டிக்கா நிரம்பும். ஒரு ஒன்றும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது முக்கியமாக அந்த காரியத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை நாங்கள் எதை இந்த நாட்களை பார்க்கிறோம் சொல்லி சொன்னால் அன்றன்றாடு நமக்குரிய காரியம் வந்தால் காணும் என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் உன்னை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். ஐயா நீ நிக்கிற அந்த நாட்கள் ஆண்டவர் என்ன 10,000 ரூபாய் தான் காணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாட்கள் இல்லையா உனக்கு 1,00,000 ரூபாய் தாரணும்னு சொல்லி. அப்படியானா பாருங்க, இந்த நாட்கள் 1,00,000 ரூபாய் தந்தா ஆண்டவர் நான் என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்க ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அப்படியாக 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் இந்த நாட்கள் என்ன செய்வோம்? ஏழைகளுக்கு இறங்குவோம், வேறு காரியங்களை செய்வோம் என்பது தேவன் இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். இப்ப பாருங்கள், தாவீதுக்கு தேவன் சகல விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார்.
இப்ப தாவீது பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக என்ன செய்தான்னு சொன்னால், லெபனானிலே இருந்து கூட இந்த நாட்களிலே வேறு நாடுகள்ல இருந்து கூட அங்கே மரங்களையும் அதே வேளையிலே பாருங்க இந்த நாட்களே அநேக காரியங்கள் இந்த நாட்களே வெள்ளி, சில்வர், பித்தளை அதுகள் எல்லாவற்றையும் அந்த நாட்கள் எல்லாவற்றையும் தயார் பண்ணி போட்டு ஆலயத்தை கட்ட வழிகளுக்கு ஆண்டு சொன்னார், ஸ்டாப், நிப்பாட்டைய. ஏன்னா உன்னுடைய கைகள் ரத்தம் கரைஞ்சிருக்கிறது. ஆனா உன்னுடைய குமாரதை கட்டுவார். ஆனா நீ வையன். அப்ப அதுக்கு பிறகு தாவீது இந்த நாட்களை நிறுத்தினாரோ இல்ல. அதுக்கப்புறம் அந்த வேதத்தை எடுத்து வாய்ச்சி பாருங்கள். அவர் மறுபடியுமா இந்த நாட்களை என்ன செய்தார்? அநேக மூட்டுக்களையும் பனிமூட்டுக்களையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த நாட்களை என்ன செய்தார்? நிரப்பி கணக்காக அந்த நாட்களை வைத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அங்கே சாலமோன் ராஜா அந்த நாட்களில் அந்த ஆலயத்தை கட்டினார். கட்டின வேளையிலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த நாட்களை அங்கே வந்திறங்கினார். பாருங்க, அவர் வஸ்திரத்தின் ஓரம் அப்படியே பட்டதாம்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆசாரியர் நிக்க கூடாதபடி விழுந்தாங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் அந்த இடத்துல பாருங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய வேதம் சொல்லுகிறபடி 1000 மடங்கு ஆசீர்வாதம் அப்படியாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர். அதனாலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவரை நாங்கள் 1000 மடங்கு நேசிக்க வேண்டும். ஆண்டவரை நாங்கள் 1000 மடங்கு நேசிக்கிற வேளையிலே, தேவன் மேலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, அந்த நேசத்தை நாங்கள் வைத்து இந்த நாட்களை காரியங்களை செய்கிற வேளையிலே கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால், நம்முடைய களஞ்சியங்களை வர்த்திக்க பண்ணுவார் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். களஞ்சியத்துல போய் கை வச்சு நிக்க தேவையில்லை. கையை வச்சு எடுத்தா குறையாதப்பா, அப்படியே கிடக்கு. இப்ப பாருங்க, இந்த சாரிபாத் விதவை எடுத்து பாருங்க. சாரிபாத் விதவை என்ன செய்தால், இந்த இடத்துல பாருங்கள், அவள் தானும் தன் பிள்ளையும் இருக்கிற அந்த ஒருபடி மாவுல ஒரு அடையை செய்து சாப்பிட்டு அப்படியே எண்ணெயும் இல்ல செத்து போவோம். ஏன்னா அந்த பக்கத்துல அவளோட வீடு கிட்ட பக்கத்துல எல்லாம் அந்த கிராமம் முழுக்க எல்லாம் பஞ்சம் வருது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு காரியம் என்னென்றால், தேவனுடைய மனம் சொல்ற, நீ போய் எனக்கு ஒரு தண்ணியும் கொண்டு அடையும் கொண்டு வான்னு சொல்லி. இப்ப பாருங்க என்ன சம்பவம் நடக்கிறது. அவள் அந்த இடத்திலே அது சொன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்கிறாள். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அவள் அங்கே பாருங்கள் அந்த காரியத்தை தேவனுடைய மனுஷனை நேசிக்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் என்னுடைய தேவைகள் இவர் சந்திக்கப்படும் என்ற ஒரு அவளுக்கு அவள் இருதயத்திலே ஒரு நோக்கம், ஒரு சிந்தனை இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அவள் என்ன செய்தாள்? உடனே அந்த சொன்னபடியே அந்த காரியத்தை கொண்டு வந்து இந்த நாட்களை கொடுத்தாள். ஆனா என்ன நடந்தது பாருங்கள், அங்கே அதுக்கு பின்பாக பஞ்சம் வந்து பஞ்சம் முடி மட்டும் அவளுடைய வீட்டிலே மாவும் குறியல்ல ஐயா, எண்ணெயும் குறியல். அந்த மா போடுற அந்த பானையா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள கையை வச்சு எடுக்க மா வந்து கொண்டே இருக்கு. அது எங்க இருந்து வருது? அவள் கடைக்கில போய் வேண்டி போடவோ இல்ல. அருமையான கர்த்தர்களே, அது வந்து கொண்டே இருக்கிறது. எண்ணெயை பார்த்தா எண்ணெய் போத்துல இருந்தோ சட்டிக்குள்ள இருந்து எண்ணெய் இந்த நாட்கள் அள்ள வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அந்த அதாவது ஜீவனை தேவன் இந்த நாட்களே அவளுக்கு இந்த நாட்கள் என்ன செய்யறார்? காப்பாற்ற அவளுக்கும் காரியத்தை குறித்து பார்க்கிறவளையில காப்பாற்றுறான்னு சொல்லி பார்க்கிற மாதிரியான கர்த்தர்களே, இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்ப ஒரு சின்ன அடை நிமித்தம், ஒரு சொட்டு எண்ணெய் நிமித்தம் அவளுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவளுடைய வீட்டிலே அந்த ஆசீர்வாதம் அங்கே குறையாதபடி 1000 மடங்கு இந்த நாட்களை பெருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்திலே சின்னவனும் சிறியவனுமா இந்த நாட்களில் பிள்ளைகள் இருக்கலாம். பாருங்கள், இந்த நாட்களில் இளையவனும் மூத்தவனுமாக இந்த நாட்களை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அப்ப பாருங்கள், இதுதான் இந்த நாட்களே என்ன காரியம்? 1000 மடங்கு என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவ கர்த்தர் இந்த நாட்களிலே இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் இளைய மகனை இந்த நாட்களை 1000ஆகவும், அதாவது நாட்கள் அந்த அதாவது மூத்தமானே 1000ஆகவும், இளைய மகனை அதாவது வேதம் சொல்லுகிற இந்த நாட்களில் பலத்த ஜாதியாகவும், இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு சேனையாகவும் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், என்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை வேலைகளை செய்கிறார்களே, இந்த காரியங்கள் எப்படியாக இருக்கிறது, அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையே, ஒன்றும் இல்லையே என்று சொல்லி இந்த நாட்களிலே கலங்கி கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளை இந்த நாட்களை நீங்கள் பற்றிக்கொண்டு இந்த நாட்களை நடப்பீர்களா இருந்தால், தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தையும் அங்கே அது வல்லமுள்ள வார்த்தையுமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், 1வது வசனம், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் இந்த பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் நம்மை மேன்மையாக வைக்க இந்த நாட்களே வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு ஒரு சில வேளையில பாருங்க, சில பேரை பார்க்கிற வேளையில பாருங்க, நம்முடைய தேசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நினைச்சு பார்க்கலாம், அவங்க இந்த நாட்களே இந்த வெளி தேசத்துக்கு வந்து ஏதோ கஷ்டப்பட்டு இந்த நாட்களே என்ன செய்யறார், உயர்ந்து இந்த நாட்கள் ஒரு மேன்மையான பதவிக்கு வந்துருவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்க, அது எப்படியாக இருக்குன்னா தேவனுடைய ஆசீர்வாதம். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், தேவன் பாருங்கள் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக இந்த நாட்களை செவி கொடுக்கிறபடியினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு யோசேப்பு கர்த்தருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை செவி கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தரிசனத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த கனவை எனக்கு இந்த நாட்களிலே செய்து முடிப்பார் என்று சொல்லி யோசேப்பு ஒரு தீர்மானம் அங்கே விசுவாசித்தார், காரியத்தை செய்தார். ஆனால் என்ன நடந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் பிரகாரம் இந்த நாட்களிலே யோசேப்பினுடைய தலை இந்த நாட்களில் உயர்த்தப்பட்டது. எப்படி பாருங்கள், அந்த நாட்களே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக பாருங்கள். அந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசத்திலிருந்தும் யோசேப்பை தேடி இந்த நாட்களை போனார்கள். அந்த நாட்கள் பஞ்ச காலம் வந்து விட்டது, அயலில் இருக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஜனங்கள் போனார்கள். அப்ப தேவன் யோசேப்புடைய தலையை இந்த நாட்களை என்ன செய்தாராம், இந்த நாட்களை பார்க்கிறவர்களே மேன்மைப்படுத்தி வைத்தாராம். ஒரு அருமையான அன்பு பிள்ளைகளே, இது இந்த காரியத்தை சற்று யோசிச்சு பாருங்க. ஒரு சிறையில இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கைதி, அது மட்டுமல்ல அடிமை, அப்படியாக இருக்கிற ஒரு மகனை ஒரு தேசத்துக்கு இந்த நாட்களிலே ராஜாவாக்க முடியுமா? சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்க. ஒரு அடிமையா இருக்கிறவன் இந்த நாட்கள், அதுவும் சிறையில இருக்கிறான், அடிமையாக கொண்டு வந்து சிறையில வைக்கப்பட்டிருக்கு, அவனை இந்த நாட்களை ராஜாவாக்க முடியுமா? யாரால முடியும்? மனுஷனால் முடியாது ஐயா, கர்த்தரால முடியும். கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அதனுடைய வெளிப்பாடுகளையும் அங்க யோசேப்பு கொடுத்திருந்தார். அந்த பிரகாரம் இந்த நாட்களை யோசேப்பு என்ன செய்தார், அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் இந்த நாட்களை அமர்ந்திருந்தார். அமர்ந்து கர்த்தருடைய சத்தத்தையே இந்த நாட்களே கேட்டுக்கொண்டே இந்த நாட்களே இருந்தார். அநேக துன்பங்கள் நெருக்கங்கள் இந்த நாட்களே வந்தது. திடீரென்று பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே அந்த அந்த பார்வனுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்லும்படியாக அந்த இடத்துல கேட்டான். எல்லா இடத்திலே அவன்கிட்ட இருந்த மந்திரவாதிகளும் அவன்கிட்ட இருந்த காரியங்களும் அந்த நாட்களில் ஒருவரும் அந்த காரியத்தை சொல்லவில்லை. அவருடைய எல்லாம் அந்த நாட்களே. ஆனால் யோசேப்பு தான் அந்த நாட்களை என்ன செய்தார், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த பார்வோன் அழைத்த வேளையிலே அவனை எல்லாம் சுத்திகரித்து ஷோ பண்ணி எல்லாம் செய்து இந்த நாட்களை கொண்டு வந்தார்கள். அந்த இடத்துல வந்து அவன் இப்படியாக பார்வோன் சொன்ன வேளையிலே ஆண்டோடத்திலே கேட்டு இந்த காரியத்தை சொல்லுகிறேன் சொல்லி சற்று இந்த நாட்களை என்ன செய்தார், ஆண்டோடத்திலே விசாரித்தார். ஆண்டவரே, இந்த அவருடைய கனவினுடைய விளக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி உடனே கர்த்தர் இந்த நாட்களிலே என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். யோசேப்புடைய தலை உயர்த்தப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வெளிப்படுத்தினதுக்கு பின்பாக அந்த ராஜா சொல்லுகிறார், நீங்கள் யாரும் இந்த பஞ்ச காலத்திலே இந்த காரியத்தை செய்வதற்கு ஒருவருக்கும் தகுதி இல்லை. உங்களுக்கு அதாவது அறிவு நுழைஜே இல்லை என்ற மாதிரி தான் ராஜாவுடைய காரியம். அதற்கு தகுதியானவர் யாரு? இந்த வாலிபனான யோசேப்பு தான் இந்த காரியத்துக்கு தகுதியானவர் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அந்த மோதிரத்தை கலட்டி இந்த நாட்களே அவருடைய கைகளை போட்டு சொல்லுகிறார், இந்த அதாவது இந்த அரண்மனையில இந்த இந்த அந்த இந்த இந்த கதிரையிலே இந்த இடத்துல இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய காரியம். ஆனால் இந்த எகிப்து தேசம் முழுக்க உன்னுடைய கரத்தில் இந்த நாட்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நீ நடத்து என்று சொல்லிவிட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப தேவன் அங்கே என்ன செய்கிறார், அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை கட்டளிடுகிறார். யாருக்கு? யோசேப்புக்கு. ஏனென்றால்
சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அப்படியே என்ன செய்யணும், அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள் அந்த காரியங்கள் அங்கே பரவி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த வாக்குத்தத்தம் பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவோடு வந்த நாட்களை அப்படியே நிற்கவில்லை. அந்த வாக்குத்தத்தம் எப்படி அவர் இப்படியே அப்படியே சுத்தி கொண்டு வந்து நாட்கள் எங்கே வருகிறது, தாவீது ராஜாக்களே அந்த காரியங்கள் வருகிறது. வாக்குத்தத்தம் கிரிகை செய்கிறது, அந்த ஆசீர்வாதம் கிரிகை செய்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலேதான் தாவீது என்ன செய்தார்னு சொல்லி சொன்னா, நாங்கள் முதல் பார்த்த பகுதியின்படி 1000 ஆடுகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் தேவனுக்கு பலியிட்டார். ஏனென்றால் அவர் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அருமையான கர்த்தர், அது மட்டுமல்ல ஆசீர்வதித்து இருக்கிறார். இது முதலாவது காரியம். பாருங்கள், அப்படியாக அந்த ஆசீர்வதித்து இருக்கிறார், இன்னுமாய் ஆசீர்வதிக்க போறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறார் என்று சொல்லி அங்கே தாவீது ராஜாவுக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாக்கப்படுகிற வேளையிலேயே தாவீது ராஜா ஆண்டவருடைய ஏவுதலின்படி அந்த காரியத்தை செய்கிறார். அதன்படியே இங்கே என்ன நடக்கிறது சொன்னால், அங்கே அந்த ஆசீர்வாதம் தாவீது ராஜாவோடு வந்து நிற்கவில்லை. தாவீதின் சந்ததியிலே வந்த என் இரட்சகரும் என் மீட்பரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மூலமாய் அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே வந்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விசுவாசி, ஆண்டவருடைய விசுவாசியா இருக்கிற வேளையில், ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினால் நீ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை முதலாவது உணர்ந்து கொள். இந்த நாட்களே நீ பிச்சைக்காரன் போல இந்த நாட்களை பேசாதே, பிச்சைக்காரன் போல இந்த நாட்களை இருக்காதே. நீ எப்படி இருக்க வேண்டும்? இந்த நாட்களே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆறாலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவர் மூலமாய், ஆபிரகாம் ஈசாக்கு தாத்தா மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக இந்த நாட்களிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, சிலருக்கு அந்த காரியங்களில் விசுவாசியா இருக்கிறவர்களே பிச்சைக்காரன் போல் நிற்பாங்க. 5 ரூபாய் அனுப்புங்க, 10 ரூபாய் அனுப்புங்க, 8 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ரெட்ஷிப்பிலே ஏதோ சந்தேகம் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப இங்க பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, இந்த வாக்கு தத்துவம் அங்கே தேவனானவர் அங்கே அடுக்கடுக்கான ஆசீர்வாத வாக்கு தத்துவங்களை உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா 16 விதமான ஆசீர்வாதங்களும் இந்த நாட்களே இருக்கிறது. அந்த 16 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே நாங்கள் சொந்தரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களே நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு ஒப்பனைக்குள்ளே இந்த நாட்களிலே வருவோமா இருந்தால் இந்த 16 விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாயும், அதே வேளையில இன்னும் சொந்தரிக்காம இருந்தா சொந்தரிக்க போறவர்களாம் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, நம்முடைய தேசத்துல சொல்லுவாங்க, ஒரு சிலரை பார்த்து, ஐயா ஒருக்கா நீங்கள் இந்த மாசம் துவங்க நேரத்துல வீட்டுக்கு ஒருக்கா வாங்க, உங்களை கையால நாங்கள் இந்த காரியத்தை செய்தோம்னா தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் ஐயான்னு சொல்லி கைராசின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்? ஆசீர்வாதம். இன்னைக்கு எந்த வீடு ஓபன் பண்றதா இருந்தாலும் என்ன வந்தாலும் ஒன்னும் அந்த ஐயாவை கூப்பிடுங்க, அந்த ஐயாவை கூப்பிடுங்க. ஏன் அப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவருக்குள்ளே ஒரு தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களே இருக்கு. அந்த மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களை எப்பொழுதும் சுத்தமாக இந்த நாட்களே இருக்கும். அதனாலே அவருடைய பாதங்கள் படுகிற வீடுகள் இந்த நாட்களை விளங்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே இந்த 28ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரிசையாக தந்திருக்கிறார். அப்ப ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவைகளை இந்த நாட்களே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதே வேளையிலே உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடு பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருகஜீவன் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி அங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்வாராம், நம்முடைய அதாவது களஞ்சியங்களிலும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அது மட்டுமல்ல பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேசத்திலே கூட நம்மை ஆசீர்வதிப்பார். நாங்கள் தேசம் விட்டு தேசம் வந்தாலும் அந்த தேசத்திலேயும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நன்மை உண்டாகும்படி இந்த நாட்களிலே செய்வார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், ஏனென்றால் கர்த்தருடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொண்டு அவருடைய வழியிலே இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கும் போதெல்லாம் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஆணையிட்டபடி, அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அந்த ஆணையிட்டபடி இந்த நாட்களை அவர் என்ன செய்வாராம், நாங்கள் வழிகளில் இந்த நாட்கள் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆணையிட்டபடியே நமக்கு அங்கே பரிசுத்த ஜனமாக இந்த நாட்களை நம்மை நிலைப்படுத்துகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, பூவின் ஜனங்கள் எல்லாம் கண்டு நம்மை பயப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது உண்மையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்க, நான் சில வேளைகளே இதுல நடந்து போற வேலை நானும் என்னுடைய மனைவியர் உடனே கூட நடந்து போயிட்டு வந்திருந்தோம். முன்பின் தெரியாதாக்கள் வந்துட்டு ஆக்களே நான் ஏற்கனவே ஒரு நாளும் காணவே இல்லை, அதாலே அடி சிரிச்சுட்டு போவாங்க. நம்மிடத்துல என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கே ஒளிச்சோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் நாங்கள் கர்த்தரோடு நடக்கிற வேளையிலே மற்றவர்கள் கண்டு நம்மை பயப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகள், தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிற. அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிற பாருங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 2-10 வரையும் வாசிக்கிற வேளையிலே இப்படி சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களிலே வந்து இந்த நாட்களிலே இறங்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்றைக்கு என்ன செய்றாங்க விசுவாசிகள்? கடன் வாங்குறாங்க ஐயா. இங்க வேதம் சொல்றது அப்படி இல்லை. நீ அதாவது அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனா நீ கடன் வாங்காதிருப்பாய். இங்க இவங்கள் என்ன சொல்லி சொன்னா, இன்றைக்கு ஐயா ஐயா பிச்சைக்காரன் பிச்சை ஓடுற மாதிரி, ஐயா அம்மா ஐயா அம்மா அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் சொல்லுகிற ஒரு அருமையான ஆலோசனை என்னவென்றால், நீ கர்த்தரோடு நடவுங்க ஐயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரோடு நீங்க நடவுங்க. அப்பொழுது நாட்களில் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே வரும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் தான் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதே வேளை இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த நாட்களில் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அதை விட மேன்மையாக அந்த நாட்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த 1000 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் கர்த்தரோடு நாங்கள் கரம் கோத்து இந்த நாட்களிலே நடக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி உபாகமம் 3:14 சொல்லப்பட்டது போல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை இந்த நாட்களிலே பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உபாகமம் 1:11 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க நீங்க வல்லவரா இருக்கிறீங்க என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களிலே பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை மறுவலிப்பிலே கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக என் ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். இதோடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே புதிய வருடத்துக்குள்ளே அனுவசரிக்கூடாக கடந்து சென்ற உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. சந்தோஷம் சமாதானத்துடனும் வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நமது அப்பாவாக இருந்து பிள்ளைகள் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக
நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். நாளைய நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே கத்தர் வழி நடத்துவாராக. வாக்குத்தத்த தியானங்களை கூட கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தரை கரந்தானே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமீன் ஆமீன். ஆமென். நன்றி. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேரர் பின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வேத பாட நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறு உலகிலே யூடியூப் கூட கேட்கின்ற பொழுதும், ஃபேஸ்புக் கூட பார்க்கின்ற பொழுதும், ட்விட்டர் கூட பார்க்கின்ற பொழுதும், அதே வேளையிலே மறு உலகிலே கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும்